ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் பொட்டேட்டோஸ். ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு டியூனா வித் பேக்ட் பீன்ஸ் அண்ட் சீஸ் வச்சு பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து நிறைய பிரிட்டிஷ் ரெசிபிஸ் வந்து செய்வோம். ஆனால் வந்து ரேராக தான் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஜாக்கெட் பொட்டேட்டோஸ் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது சரி ஓகே நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதனால் நானே இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ எப்படி இந்த வீடியோ இருந்ததுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஜாக்கெட் பொட்டேட்டோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் பொட்டேட்டோஸ் வந்து நான் 4 எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூனா, ஸோ டியூனா சங்க்ஸ் இன் சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லிட்டு இந்த கேன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேக்டு பீன்ஸ், ஸோ அதுவும் வந்து கேனில் இருக்குது. ஸோ இதோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக மயோனைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து ஹெர்ப்ஸ் எடுத்திருக்கேன், தைம் அண்ட் ஆரிகானோ. ஸோ தைம், பேப்ரிக்கா, ஆரிகானோ மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன், அண்ட் அதுக்கப்புறம் பட்டர், அதுக்கப்புறம் செடார் சீஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இப்போ வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கிங் பொட்டேட்டோஸில் ஏதாவது கொஞ்சம் அடிபட்டிருந்தது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து நான் கட் பண்ணிடுறேன். வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி இந்த பிளாக்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே பொட்டேட்டோஸை வந்து பியர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே நல்லா வேகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நைஃபை வச்சு எல்லா இடத்துலையும் வந்துட்டு பியர்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு அந்த வைக்க போகிறோமோ ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கிராஸ் போட்டுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஜாக்கெட் பொட்டேட்டோ சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கிராஸ் இருக்கும். ஸோ நல்லா டீப் ஸ்லிட் போட்டுக்கலாம் அந்த கிராஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கிராஸ் போட்டதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோவில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா வந்து ரப் பண்ணிக்கலாம் அந்த ஆயிலை ஃபுல்லாக. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை வந்து நம்ம பேக் பண்ணும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயிலை வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் எடுத்து நம்ம கையில் போட்டுட்டு ஸோ அந்த சால்ட்டை வந்து இந்த பொட்டேட்டோ மேலே ரப் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு அந்த பொட்டேட்டோவோட ஸ்கின்னையும் வந்து சாப்பிடுவாங்க. அந்த டைமில் வந்து நல்லா கிறிஸ்பியாக, அதே சமயத்தில் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ரொசீஜரை வந்து எல்லா பொட்டேட்டோஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோஸை க்ளீன் பண்ணி அந்த பிளாக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்லிட்டு போட்டுட்டு கிராஸ் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஆயில் எடுத்து நல்லா ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் எடுத்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கின்ல ரப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து எல்லா பொட்டேட்டோஸ்க்கும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோஸை வந்துட்டு பாருங்கள், இந்த கிராஸ் வந்து மேலே தெரியுதுல்ல. ஸோ இந்த பொட்டேட்டோஸை வந்துட்டு நான் இப்போ மைக்ரோவேவில் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டு 3 minutes வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு பேக் சைடு வந்து 3 minutes வைக்கலாம். ஸோ எப்படி வந்து வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம அதை வேகிறதுக்காக மைக்ரோவேவில் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவனில் வந்து ஒரு 1/2 hour வைக்கலாம். அவனில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம்ல, அந்த 3 minutes வச்ச பொட்டேட்டோஸை வந்து நான் இப்போது இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து வச்சுக்கிறேன். அந்த கிராஸ் இருக்கிற சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி இதை வந்து ஒரு 1/2 hour வந்து உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம்.
ஸோ டேரெக்டாக வந்து நம்ம அவனில் வைக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மைக்ரோவேவ் ஓவனில் வந்துட்டு ஓவனில் ஒரு 3 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் டோட்டலாக வந்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அவனில் வைக்கிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேக்டு பீன்ஸ் ஓப்பன் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். ஏன்னா நம்ம வந்து அதை 1 மினிட் ஹீட் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் இருக்கும், காரமே இருக்காது. ஸோ வேணும்னா இதில் வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ் இல்லைனா சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அந்த மாதிரி போட்டு ஸ்பைஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எதுவும் பண்ணலை. அடுத்தது இந்த டியூனா அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் இதை வந்துட்டு இந்த பவுலில் போட்டுடலாம். ஸோ ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். டியூனா அண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலில் எவ்வளோ ஆயில் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் நான் இந்த ஆயிலை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். நம்ம வேறு ஏதாவது குக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம ஜாக்கெட் பொட்டேட்டோஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நம்ம சீஸ் வேறு போட போகிறோம், அதுக்கப்புறம் பட்டர் வேறு போட போகிறோம்ல. ஸோ அதனால் இந்த ஆயிலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பெட்டர் வந்து டியூனா அண்ட் பிரைன் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி டியூனா அண்ட் பிரைன் இல்லை, அதனால் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்மளோட இந்த டியூனாவில் கொஞ்சம் மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆரிகனோ யூஸ் பண்ணுறேன் அண்ட் தைம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுனால நான் பேப்ரிக்கா யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. நம்ம ஒரு டைம் பண்ணும்போது நம்ம ஒரு ஹர்ப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணால் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும், ஒரே மாதிரி இல்லாமல். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கார்ன் ஆட் பண்ணலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் ஆனியன்ஸ் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம், அது கொஞ்சம் க்ரீனிஷ் கலர் கிடைக்கும். ஸோ என்கிட்ட இன்றைக்கி இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து பெப்பர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா குழந்தைங்களுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தானே. ஸோ இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட டாப்பிங்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது. ஸோ வேணும்னா கொஞ்சம் சால்ட் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம வந்துட்டு 1 மினிட் வந்து சூடு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க எப்படி இருக்குன்னு. வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம் பாருங்கள். நைஃப் வச்சு குத்தி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கின்னு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம டாப்பிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ராஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். நல்லா சூடாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் போட்டுடலாம். ஸோ பாருங்கள், பட்டர் போட்டாச்சு. நல்லா உருகுது, அந்த சூட்டுக்கே வந்து நல்லா உருகிடும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டியூனா சங்க்ஸ் மயனேஸோட ஆட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டியூனா சங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மயனேஸ், கார்ன், பெப்பர், பேப்ரிக்கா, ஆரிகனோ, தைம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம கேனில் இருக்க இந்த பேக்டு பீன்ஸை வந்துட்டு 1 minute வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து இது மேலே டாப்அப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செடார் சீஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து க்யூப்ஸாக இருக்கிற சீஸை வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சீஸ் வந்து உருகணுங்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு 1 minute வந்து மைக்ரோவேவில் இதை சூடு பண்ணிக்கலாம். வாவ், இங்கே பாருங்க. ஸோ நம்ம யம்மியான ஜாக்கெட் பொட்டேட்டோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே வந்து பிரிட்டிஷ் ஸ்டைலில் நைஃப் அண்ட் ஃபோர்க்கோட சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டாக. ஹலோ, பிரேக் டின்னர் ரெடி. ஆஹா, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பிரிட்டிஷ் ரெசிபிலாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் அண்ட் ஃபோர்க்கில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம சவுத் இந்தியன் டிஷ் வந்து நம்ம கையில் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சார் எப்படி இருக்கு? ஜாக்கெட் பொட்டேட்டோஸ் வித் டியூனா and baked beans and cheese. ஓகே. எப்படின்னா ஒன்று டூனா மட்டும் போட்டு சீஸ் போட்டு சாப்பிடுவாங்க. டூனாவும் பீன்ஸும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியா? ஓகே ஓகே. பட் ஆனால் இது நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஓகே, இதில் நான் வந்து இப்போ எல்லாமே போட்டிருக்கேன். பட்டர் போட்டிருக்கேன், டியூனா போட்டிருக்கேன். the taste is looking great. ஓகேயா? baked beans and அந்த baked beans வந்து ஒன்று baked beans மட்டும் போடணும், இல்லைன்னா வந்து டூனா மட்டும் போடணும். அப்பதான் வந்து அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, பயங்கர சூடா இருக்கு. பார்த்து ரிஷிகுட்டி சாப்பிடுவாங்க. சூப்பரா. ஓகே, கிரேட். ஓகேங்க, நாங்கள் போய் எங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் வந்து இந்த ஜாக்கெட் பொட்டேட்டோஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.